கிராமத்தில் வளர்ந்த எங்களுக்கெல்லாம் இந்த துபாய் ஏர்போர்ட் எடுக்கிறதே வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் துபாய் ஏர்போர்ட்டில் எடுக்கிறதுலேருந்து சில ஆக்களோட உரையாடுறதுலேருந்து மற்றது துபாய் ஏர்போர்ட்டில் எப்படி எங்களை வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அனைத்தையும் பார்க்க போகிறோம். இதில் வந்து மிகவும் முக்கியமானது வந்து கிலோகிராம், எவ்வளவு கிலோ கொண்டு போகலாம் கொண்டு வரலாம் என்பது வந்து மிகப்பெரிய கேள்வி. ஸோ வீடியோவை பார்த்து வேர்ல்ட் வ்ளாக் மாஸ்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த ஏர்போர்ட்டினுடைய என்ட்ரன்ஸ் பக்கம் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா 3D மாதிரி வச்சிருக்கிறாங்க. எந்த பக்கத்தால் போகிறேன்டே தெரியாமல் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டுட்டேன். சரி, ஏதோ இந்த பாதையால் ஒருக்கா போய் பார்ப்போம், ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி போய் அதில் அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அருமையாக இருந்தது. அதில் வந்து சத்தமாக என்னென்னு சொல்கிறது, கத்தியெல்லாம் பார்த்து அதில் இப்படி சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு உள்ளே போனால் இவ்வளவு நாளும் டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்களே, எனக்கு உண்மையிலே என்னென்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏர்போர்ட்டில் தான் நாங்கள் பார்க்குறேன் டியூட்டி ஃப்ரீ என்று சொல்லி கடைகள் வச்சுருக்கிறாங்க. சரி, அந்த கடைகளை வந்து மற்ற காணொலியில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா கனடியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறேன். பாஸ்போர்ட்டை வச்சு இப்போ இவங்கள்ட்ட வந்து நான் செக்இன் பண்ண போகிறேன். பார்ப்போம், இவங்களை வந்து கேட்குறேன் எங்கே வெயிட் அளக்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லி பல கேள்விகள். என்னடா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்து போகும்போது கேட்குறேன். மற்றது அந்த போர்டிங் பாஸ் கையில் வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதைத்தான் வச்சு இந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போகிறோன்னு சொல்லி உடைச்சி போகிறேன்னு சொல்கிறது. தமிழில் வந்து அந்த போர்டிங் பாஸை உடைச்சி போகிறேன்னு சொல்கிறது. ஸோ அப்படியே வந்து பார்த்தாலுங்க ஏர்போர்ட்டுக்கு ஏர் லைனுக்கு ஏறுறது முதல்ல பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டெல்லாம் அப்படியே வெளியில் இருந்து சாமான்கள் கார்கோ எல்லாம் ஏற்றுறாங்க. இந்த ஷிப்மெண்ட் சொல்கிறதான சில பேர் அந்த எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து எல்லாம் அனுப்புறது, இதில் கணக்காக ஏற்றி கொண்டு இருந்தாங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருந்ததுங்க. இப்படியே உடனே போகிறது இல்லைங்க. இந்த பாருங்க, இவங்க 2 பேர்ட்டையும் தான் வந்து நான் கொஞ்சம் சண்டை பிடிக்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டேன். எவ்வளவு பேக் கொண்டு போகலாம், என்னென்ன பேக்கு கொண்டு போகலாம் என்ற சில பேர் வந்து தோல்லையும் வந்து பேக் போட்டு கொண்டு போகிறாங்க, அதே மாதிரி கையிலையும் நோட்டி கொண்டு போகிறாங்க. இந்த பாருங்கள், அந்த சின்ன பிள்ளைய கொண்டு வராங்க. இந்த அவங்கள பற்றி கதைக்கிறேன். அவங்க மட்டும் என்னென்று கொண்டு போகிறாங்கன்னு கேட்கும் பொழுது எனக்கு இது வரைக்கும் இல்லாத விட அவங்க சொன்னாங்க என்னென்னா, லேப்டாப் நீங்கள் வச்சுருந்தால் 10 கிலோகிராம் வரைக்கும் கொண்டு போகலாம், அப்படி இல்லாட்டி 7 கிலோகிராம். மற்றது சின்ன பிள்ளைகள் அவை கொண்டு போகிறபடியாக அவைக்குரிய சாமான்களுக்கும் கொஞ்சம் அவைகள் வந்து மலைச்சி கொடுக்குறவையாம், அதாவது கிலோகிராம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்ண்டு. இப்போ இந்த எங்கள்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. இதில் ஒரு இந்தியன் கேர்ள் ஒரு ஆள் நின்றவாங்க, அவங்கள்ட்டையும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டேன். பாருங்கள், அதே அப்படி அவங்களுக்கு சிஸ்டம் எங்களுக்கு இப்படி நாங்கள் 7 கிலோக்கு 1 கிலோ கூடினாலே இப்படின்னு சொல்ல. அப்போ அவங்ககிட்ட இந்த நீங்கள் எத்தனை கிலோ கொண்டு வரீங்க தான் இந்த லேப்டாப் உள்ளுக்கு இருக்கா இருந்தேன்னா நீங்கள் அதை பார்க்கலாம், இது செய்யலாம்னு சொல்லியெல்லாம் கேட்டாங்க. வீடியோ எடுக்கிறத பற்றி ஒன்றும் கதைக்கல. வீடியோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், ஏன்னா அவங்களும் வீடியோக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் இந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் ட்ராவல் பண்ண விரும்பினாங்க வீடியோவை எடுக்கலாம். நிச்சயமாக சந்தோஷமாக கதையுங்க. தேவையான விஷயங்களை வந்து இவங்களுக்கு எடுத்தான் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் சாதாரண பொதுமக்களை கேட்குற விட இந்த ஃப்ளைட்டில் வந்து இப்படியான ஸ்ட்ரெயிட் ஏர்லைனில் ஒர்க் பண்ணுறவங்கள கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒஃபிஷியலான விட கிடைக்கும். நான் விட்டு வைக்கல என்ன மாதிரி உள்ளுக்கு பேட்டரிகள் கொண்டு போகலாமா, என்னென்ன சாமான்கள் கொண்டு போகலான்னு சொல்லி கேட்டேன். வேண்டாம், அதற்கு கேட்போம் வாங்க. கேமரா அண்ட் லேப்டாப் should go in here. Yes, and if the laptop's in there, then it would be allowed till 10 kilos. Oh, really? Yeah. For example, like that one. It's like the one. See, she's carrying the backpack. That's why she's getting a weight. ஓஹோ, பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக வந்து எனக்கு விளங்குற மாதிரி விட சொன்னாங்க. என்னென்னா இவ்வளோ பேரும் வர்றாங்க, ஆனால் நீங்கள் 7 கிலோவில் வந்தீங்கன்னா வெயிட்டை செக் பண்ணாமல் உங்களை ஸ்ட்ரைட்டாக உள்ளுக்க போயிடுவீங்க. அப்படி இல்லாமல் தச்சு தடுமாறி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி வெயிட் செக் பண்ணி அதுலேருந்து சாமான் எடுக்கணும்னு சொல்லி இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்க. அது வந்து உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காகவும் சில நேரம் நான் போய் சொல்லக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு வீடியோ பார்த்து தெரியணுன்றதாக தெரிஞ்சுனா இப்போ இதில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே வந்து பேக்கை வந்து இதுக்க வச்சு கொண்டு வர கஷ்டம்னா, அதாவது வந்து லைக் அச்சில் வந்து உருட்டி கொண்டு வர கஷ்டம்னா நீங்கள் தோல்லையே போட்டு கொண்டு வரலாம். ஆஸ் லாங் ஆஸ், அதாவது 7 கிலோக்கிட்ட இருக்கணும். இதே வந்து தோலில் வந்து நீங்கள் 4 கிலோ இதில் 3 கிலோ கொண்டு வந்தாலும் அது அவங்களுக்கு பரவாயில்லையா. மொத்தமாக
2 சேர்த்து 7 கிலோன்னு சொல்லி வந்தது. ஸோ மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் உண்மையிலேயே அவங்களோட கதைக்கும் பொழுது சந்தோஷப்பட்டேன்டா. அவ்வளோ பிரம்மாண்டமாக சொன்னாங்க. அப்படியே கையெல்லாம் கொடுத்து கொண்டு வர்றது தெரியுதானே. இப்படியே நீ உள்ளுக்க போய் நான் என்னென்ன சாப்பாடு இருக்குன்றது இந்த மெயினே ரைட். இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கால் நடந்து போகிறோம். ஃபஸ்ட் டைம் தானேங்க, சரியான பயமாக இருந்தது. ஏன்டா வீடியோ எடுக்கணும், அதே நேரத்தில் வந்து விஷயத்தை வந்து உங்களுக்கும் காட்ட வேணுமென்ற ஒரு பயம் இருந்தது. இப்படியா நான் பாருங்கள் ஆக்களை வந்து ஹாய் ஹலோலாம் சொல்லி அவங்க வேறு வேறு நாட்டிலேருந்து நம்ம வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. அதையும் தாண்டி இவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டு சொன்னவன். ஸோ அவரோட வந்து கழிச்சு கொண்டு என்ன நான் நிற்கிறது சில பேர் வந்து எந்த நாளுமே வர்றதுன்ட்டு சொல்லி இங்கே பாருங்கள் இதான் துபாய் ஃப்ளைட் அட்டெண்டனுடைய உடுப்புங்க. நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். இவர் வந்து சொன்னால் நான் தானே கடைசி ஆளாக வர்றேன்னுண்டு. அதான் சிரித்து கொண்டு டக்குண்டு எங்களை வந்து அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டுட்டாங்க. ஆனால் இந்த முன் சீட்டுகள் வந்து கணக்கே எம்டியாக இருந்தது. என்ன ரீசன்னு தெரியலை. பட் உண்மையிலேயே அந்த துபாய் இந்த எமிரேட்ஸ் இருக்குது தான், எமிரேட்ஸ்ன்றது இந்த ஃப்ளைட் ஏர்லைன் கம்பெனி. அவங்க வந்து சொல்கிறவங்க சாப்பாடு நல்லா இருக்கும், அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிவத்த உடுப்பும் ஒரு ஆரஞ்சு கலர் கவுன் மாதிரி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமுங்க. அது அவங்கள பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மைண்டெல்லாம் வந்து உண்மையிலேயே வேறொரு உலகத்தில் நிற்கிற மாதிரி. ஏன்டா இதெல்லாமே வந்து உண்மையிலேயே மக்களால் வந்து பார்க்க முடியாததும் போக முடியாததும் ஒரு விஷயங்கள். எல்லா ஆக்களையும் பாருங்கள் எடுத்துக்கொண்டு போகிறேன். பேர் வேறு நாட்டு இனத்தவர்களாக இருக்காங்க. இதில் விஷயம் இருக்குதுங்க. ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் ஏர்லைன் எடுக்கும்போது மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. இது வந்து இப்போ உடுப்பு அதாவது கொண்டு வந்த லக்கேஜ் வந்து வைக்கிறது இப்படித்தான் ஷோல்டருக்கு மேலே இருக்கும், அதாவது கதிரைக்கு மேலே இருக்கும். அதை உங்களோட கையால் நீங்களாம் இழுக்க வேணும். அப்படி இழுக்க கஷ்டம்னா ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டை கூப்பிடலாம். அதாவது ஐ நீட் ஹெல்ப், எனக்கு ஒரு உதவி தாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் வந்து மிகப்பெரிய என்னென்னா நான் இளம்படி என்னபடியாக இந்த சீட்ஸ்களை வந்து இந்த ஸ்க்ரீனில் போகிறத கண்டுபிடிச்சிட்டேன். பல பேருக்கு தெரியாது எப்படி சீட் கண்டுபிடிக்கிறேன்னு. சும்மா அவரோட சீட்டில் இருப்பினோம். இப்போ இந்த மட்டாக்கள் வந்து குழம்பி கொண்டிருப்பினோம். உங்கள் பாருங்கள் இந்த ஃப்ளைட் ஏர்லைனுடைய நீளமும் இதனுடைய கலர்ஸ் எல்லாம் வந்து இரவு நேரம் அதாவது சாப்பிடக்கெல்லாம் ஒரு கலர்ஸ் ஒன்று போடுவானுங்க. இவ்வளவு ரொம்ப அழகாக இருக்குமுங்க. இப்போ வந்து ஹெட்ஃபோனும் மற்றது இதுக்குரிய டவல் அதாவது பெட்ஷீட்டும் தந்துருக்குறாங்க. அது அவ்வளோத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். போன உடனேயே அவ்வளோ ஒரு ஆசையில் வந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து பக்காவாக செட் பண்ணி இங்கே பாருங்கள் இவர் ஏதோ கொடுத்துக்கொண்டுன்ற என்னென்று பார்த்துக்கொண்டுன்றால் இப்போ வந்து அந்த சில ஆட்கள் வந்து ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க. சில ஆட்கள் வந்து இந்த ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி இந்த இதில் தெரியுது பாருங்கள். இதில் வந்து டிஷ்யூ பேப்பர்கள் மற்றது சின்ன சின்ன இந்த டூத் ப்ரஷ்கள் அது எல்லாமே ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. ஆனால் கூடுதல் ஏர்லைனில் வந்து கொடுக்குற இல்லையா இங்கே பாருங்கள் காதுக்கு வந்து சத்தங்கள் கேட்காமல் அல்லது குளிர்கள் காதில் படாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமுங்க. இது வந்து கூடுதலாக வேர்ல்டில் இருக்கிற அதாவது சாதாரண மக்கள் வந்து பார்க்க முடியாத காட்சி என்றபடியத்தான் முழுசையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த கிஃப்ட் கேமரா திறந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ வந்து கால் வந்து விரித்து வைக்கிறது நான் இப்போ காட்டுறேன். இந்த கால் கீழே இப்படி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேரை பின்னுக்கு தள்ளலாம். அதில் என்னென்னா சாப்பிட்ட முதல் வந்து நீங்கள் சேரை வந்து முன்னுக்கு இழுத்துறணும். ஏன்னா பின்னுக்கு இருக்கிறவங்க வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அதெல்லாமே வந்து அப்படியே போக போக காண்டுவீங்க. பாருங்கள் வெளி லுக் வந்து சரியான வெளிச்சமாக இருக்குது. இந்த பாருங்கள் சொல்கிறேன் இப்படியே ஸ்க்ரீனை இழுத்து விடலாம், தூக்கி விடலாம். கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த இடத்த பார்த்தாலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தது. ஏன்னா எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு தடவை காணல, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிஸ்னஸ் மேனு சொல்லலாம் இவர் இருந்து சும்மா நார்மலாக என்னோட கல்ச்சர் இங்கிலீஷில். ஆனால் நான் வந்து கூடுதலாக வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற கூட கதைக்கிறது குறைவேன்னா ஒரு நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணி போகிற ஃப்ளைட் டைமை வந்து சில பக்கத்தில் இருக்கிற ஆக்களால் வந்து எங்களோட மைண்டே வந்து குழப்பிடுவாங்க.
ஸோ அதனால் வந்து 7 நாளுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி மோட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களா, அப்படியே இருந்துட்டுருங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களே ஆக்களோட கதைங்க, அதாவது வந்து இந்த வேலை செய்கிற ஆக்களோட கதைச்சி ஃபன் பண்ணுங்கள். மற்றபடி பக்கத்தில் இருக்கிற ஆக்களோட கதைச்சி நீங்கள் ஃபன் பண்ண தொடங்கினீங்கன்னா எந்த நேரமுமே வந்து அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஓவர் பண்ணும் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி குறைவாக இருக்கும். இவங்கள்ட்ட வந்து கேட்குறேன் ஏதாவது தண்ணி கிடைக்குமா என்ன மாதிரின்னு கேட்க அவங்க சொன்னாங்க ஓகேயா நான் எடுத்துகிட்டு வர்றேன் போய் என்று சொல்லி. அது உண்மையிலேயே வந்து நான் தண்ணிக்காக கேட்கல, அவங்களோட கதைக்கணுமன்றதுக்காக கேட்டேன்னா. இங்கே பாருங்கள் அவங்களோட உடுப்பு ஸோ நல்லா இருக்குமுங்க. அவங்க வந்து வேறு நாட்டுக்காரர் வேறு மொழியில் கதைக்கும்போது பெருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஓவர், அதாவது ஃப்ளை ஆஃப் ஆக போகுது. எஸ், அதுக்கு முதல் வந்து இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் பார்க்கத்தானே வேணும். ஒரு ஏர்லைனில் ஏறினா வந்து எங்களோட லைஃப் டைமில் வந்து கொஞ்ச நேரத்தை வந்து இந்த ஏர்லைனுக்காக ஒதுக்குறோம். அதுலேயும் இந்த ஸ்க்ரீனில் ஒதுக்குறோம். ஐஸ் என்ற ப்ரோக்ராம் தானுங்க இதை வந்து ஆப்ரேட் பண்ணுது. ICE என்று சொல்லி இருக்குது. அதில் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன், இன்டர்நெட் அப்படின்ற ஒரு அப்ரிவியேஷன் சொல்கிறது விளக்கத்தில் இருக்குது. நான் ஒன்றையும் கிளிக் பண்ணி ஃபன்னாக இருக்குதுங்க. அதாவது வந்து டிவி இருக்குது, ஸ்கை நியூஸ், மற்ற தமிழ் சாங்ஸ்கள் இருக்குது, மூவிஸ் பார்க்கலாம், கேம்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து டிவியை கிளிக் பண்ணி பார்க்குறேன் என்னென்ன மாதிரியான டிவி இங்கே இருக்குன்னு சொல்லி. ஸோ கணக்காக இந்த இங்கிலீஷ் மூவிஸ் இருக்குது தானே, கார்ட்டூன் மூவிஸுகள் சிலது வந்து இப்போ ஒரு 1 year 2 years லேட்டான மூவிஸும் இருக்குது, ஆகலும் புதுசாக மூவிஸும் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஆகலும் புதுசான மூவிஸ்ன்னு இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு 3 months 6 months அப்படி கொஞ்சம் லேட்டாக ஆன மூவிஸ் தான் கிடக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இந்தியன் மூவிஸை வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்தியன் மூவிஸில் தான் எங்களுக்கு தெரியும் இப்போ வந்தது என்னென்ன மந்தில் வந்தது, யார்ட்ட மொழியில் இருக்கிற படங்களை போடுறாங்கன்னு பார்த்தோன்னா. ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டின் மூவிஸும் இதில் கிடக்குது. சரி, ஆஃப்ரிக்காவிலேருந்து ஆப்கானிஸ்தான், ஈரான், லண்டன் அப்படி ஒவ்வொரு இங்கிலீஷ் மூவிஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெளி விண்டோவை பார்க்குற நாங்கள் பறந்துட்டோமான்னு சொன்னால் எஸ், நாங்கள் ஃப்ளை ஆஃப் ஆகிட்டோம். பாருங்கள், ஒரு கடலுக்கு மேலே பறந்து கொண்டு போகிறோம். இனித்தான் இன்னும் உயரத்தில் போகிறோம். அது போகிறது பார்த்திங்கன்னா இந்த 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 ஜெட்ஸ்க்கு இதில் தெரியுது அப்படியா சைட்டாக லேண்டோ அப்படியா ஏறிக்கொண்டு போகிறது. கேம் கன்சோல் இங்கே பாருங்க, இதில் வந்து இங்கே லைட் அமைத்துனா இங்கே லைட்டு ஆன் பண்ணுது ஆஃப் பண்ணுது கணவருக்கு தெரியாது. அந்த கேம் கன்சோலே எடுத்து பாவிக்காதபடியாக கூட பேருக்கு தெரியாது. நான் சும்மா அமர்த்தி பார்க்குறது தானே ஒவ்வொரு டைம். இப்போ புது சாமான்களை அமர்த்தி பார்க்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறது நல்லா இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, விஷயங்களை வந்து ஒரு 8 hours ஜேர்னி பயணத்தில் வந்து புரிஞ்சு கொள்ள மாதிரி கிடந்தது. கார் கேம் எல்லாம் சின்ன வயசுகளில் விளையாடுறது, காசு கொடுத்து விளையாடுறது. கார் கேம்ஸ் எல்லாம் அங்கே இலங்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் வந்து கேம் சென்டர்ன்னு சொல்லி அங்கே காசு கொடுத்து விளையாடுறது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1500 டிக்கெட் போட்டாலும் அவ்வளோ பெரிய விஷயங்களை நாங்கள் செய்கிறோமே. ஒரு 1 டேயில் வந்து மைண்டு அப்படி ஃபுல் ஃப்ரெஷ் ஆகிறது. நான் ஃபன்னாக வந்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ணி கொண்டு இருந்தேன். இப்படி போகிறது, இடிக்கிறது, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறது, அப்படியே மைண்டை வந்து வேறு ஒரு எப்படி சொல்கிறது, தனி உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கிறபடியாக அப்படியே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளைட்டில் நாங்கள் எங்கே நிற்கிறோம், மற்றது இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ தூரம் இருக்குது ரெண்டு முழு டீட்டெயிலையும் வந்து பார்க்கக்கூடிய வசதியும் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ டைம், இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம், இதிலேருந்து எவ்வளோ தூரத்தில் வந்து நாங்கள் போகிற இடத்துக்கு போகுது. இதில் வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து இன்றைக்கு ஃப்ளைட்டின் நம்பர், ஃப்ளைட் டிக்கெட்டுகள், சீட் நம்பர், மற்றது ஒவ்வொரு நாடுகளின் டைமிங் எல்லாம் இதில் விழுகுது. அப்படிக்கான விஷயம் பார்க்கலாம். மற்றது ஃபுட்டுன்ற லிஸ்ட்டிங் கூட இதில் பார்க்கலாம். இன்றைக்கு என்ன ஃபுட் எங்களை தருவாங்க, ஸ்நாக்ஸ் என்ன தருவாங்க. அதே மாதிரி வந்து இந்த துபாய்க்கு போனீங்கன்னா துபாயில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அதையும் வந்து சொல்லுது, ஒரு இன்ஃபர்மேஷன் பிளேஸ் மாதிரி. அடுத்தது வந்து இந்த துபாயில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் கரன்சிகள், மற்றது உங்களுக்கு தேவையான இடத்துக்கு போகிறனால எப்படி டூரிசமை கேட்ச் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்க ஃபுல் வியூ, இந்த ஃப்ளைட்டின் ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருமே நிற்கிற
ஃபுட் டைம், அதாவது ஸ்நாக் டைம். நல்ல நித்திர எழும்பியாச்சு. சாப்பாடெல்லாம் உடனடியாக வந்துட்டு பார்த்தீங்களா, இது வந்து ஆப்பிள் சைட்ரஸ் ஜூஸ் என்று சொல்கிறது. இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், இது ஒரு இறால் பொரி மாதிரி இருந்தது. சாப்பிட்டால் அப்படியே இனிக்குது. சரி ஓகேன்னு சொல்லி போட்டு சாப்பாடை சாப்பிடணும். அதுதான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டான சாப்பாடு எமிரேட்ஸ் இருந்தான்னு சொல்கிறவங்க. அதனால் வந்து எனக்கு ட்ரை பண்ண அவ்வளோ ஆசை இருந்தது. பக்கத்தில் இருக்கிறாதானோ அப்படி பக்குன்னு சாப்பிட்டு போட்டு விட்டுட்டாருங்க. சில நேரம் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து எனக்கு பரிந்த சாப்பாடு வேணுமா உங்களுக்குண்டு, அதாவது அவருக்கு சாப்பிட மன முன்னாடியே நின்று தருவார். அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த பக்கத்துக்கு ஆவிடக்கூட நீங்கள் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தால் பெட்டர். இப்போ நான் சாப்பாடு இங்கே பாருங்கள், சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன்னா அவ்வளோ அழகுங்க. நல்லா சூடாக இருக்கும். பட்டரை பூசி இப்படி பண்ணுக்க வச்சுட்டு சாப்பிட்றதுலாம் புது டெக்னிக். புதுசாக வந்து சாப்பிட்றேன் நான். இப்படி நாங்கள் இப்படி பிறக்கவும் இல்லை தானே, இப்படி வளரவும் இல்லை. இது எல்லாமே அனுபவம். இந்த கண்டோஸ் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. வெளிநாட்டில் இருந்த ஆக்கங்க பாருங்க, தமிழ் படம் பார்க்க அஜித்தின் வெளிநாட்டில் இருந்த ஆக்கள் கொண்டு வந்து வரும்போது இந்த கண்டோஸ்களை இப்படி சாப்பிட்றது வழக்கம் தானே. ஆக்களை பார்க்குறேன், மிச்சம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களா, என்ன நடக்குன்னு பார்த்தேன். எல்லாருமே சாப்பிட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் நித்திர. அப்போ நானும் அதை தானே செய்ய வேணும் என்று சொல்லி போட்டு நித்திரை கொண்டுட்டு கொஞ்சம் தலை வந்து படத்தை போடுறது, அப்படியே ஃபன்னாக பார்க்குறது. லைட்ஸ் தானுங்க இங்கே ஒரு கிளைமேக்ஸ். அதுக்கு பிறகு நான் காஃபி கேட்டேன். கொஞ்ச நேரம் நித்திரையால் எலும்பெலும்ப எங்களுக்கு தேவையான சாப்பாடு கேட்கலாம். அப்புறமா வேறு சாப்பாடு உங்களுக்கு தேவையான கொண்டு தருவாங்க. இப்போ வந்து பீட்சா தந்துருக்குறாங்க. இந்த பீட்சாண்ட பாக்ஸுன்ற அமைப்பை பார்த்தாலே ஏதோ பெரிய ஒரு லக்ஸரி லைஃப்பில் இருக்கிற மாதிரிங்க பாருங்க. இப்படி தான் பீட்சாவே தர்றாங்க. சொன்னால் நம்பவும் முடிய மாட்டீங்க. அப்படியே வந்து பீட்சா அப்படியே எப்படி பிரிக்கிறேன்னு தெரியாமல் பாக்ஸுகளை பார்த்து மற்றவங்களை பார்த்து சரி ஓகேன்னு சொல்லி அதை பிடிச்சி அப்படியே வாய்க்க வச்சு சாப்பிட்டா கனடாவில் சாப்பிட்டதை விட வேறு லெவல் டேஸ்ட் தானுங்க. அவங்க என்ன தெரியலை, இந்த ஏர்லைன்ஸுக்காகவே இவங்க வித்தியாசமாக சாப்பாடுகளை வந்து இனிலேருந்து ஹை குவாலிட்டியில் வந்து செய்கிறாங்க. இவங்கள்ட்ட ஸ்டாண்டர்ட் குறையக்கூடாண்டு ஒரே ஆக்களை வந்து ரன் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சுதுன்னு சொல்லி வாஷ்ரூமுக்கு போய் வாஷ்ரூமை பார்ப்போம்ட்டு பார்த்தேன். உங்களுக்கு காட்டத்தானே வேணும் இந்த ஃப்ளைட்டின் வாஷ்ரூம் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதானுங்க வாஷ்ரூம் அமைப்பு. எல்லோரும் நித்திர கூட நான் உள்ளுக்க வந்துட்டேன். கேமராவோட வந்து எல்லாத்தையுமே எடுத்து காட்டுவோம்னு சொல்லி போட்டு பார்த்தால் சின்ன ரூமாக இருந்ததுங்க. திரும்பவுமே நான் அது என்னென்னு சொல்கிறது, கையெல்லாம் பிரித்து ஸ்ட்ரெச் பண்ண முடியாது அப்படி இருந்தது. ஆனால் அந்த தேவையில்லாத மனங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. நல்லா சானிடேஷன் ஏரியா மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா நான் மிகவும் பெருமைப்பட்டேன் என்ற எவ்வளவு ஆட்கள் இந்த இதை பாய்க்கிறாங்க. ஆனாலும் தேவையில்லாத, அதாவது நறுமணங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை தானே. தேவையில்லாத மனங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்ல நீட்டாக க்ளீனாக வந்து இங்கே பாருங்க. இதான் இருந்துங்க அந்த டாய்லெட். நீங்கள் வாஷ்ரூம் போகிறதா வந்து நின்றாலும் இப்படி வரும். இதுக்கு தண்ணி இது இல்லைங்க. தண்ணி இந்த சிங்கில் வரும். இதில் கையில் சோப்பு இருக்குது, எல்லாம் கிடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாய்லெட் போனீங்கன்னு சொன்னால் அது ப்ரெஸ் பண்ணால் ஏரில் தானுங்க அவ்வளோத்தையுமே புஷ் பண்ணும். அந்த பெரிய ஃபோர்ஸான ஏரில் போகும்போது அதில் இருக்கிற முழுக்களும் வாஷ் பண்ணி போகும். தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் வரும். அதை அவ்வளோத்தையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டு துணியால் தான், கூடுதலாக வந்து துணி தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த பெட் டவல்ஸ் அல்லது வந்து இந்த நார்மல் டவல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமுத்தி போட்டு உடனே வராது, கொஞ்சமாக லீக் ஆகி கொண்டு இருக்கும். அப்போ அதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், ஒவ்வொரு இதையும் டச் பண்ணி பார்க்குறேன். கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர். இந்த பாருங்கள், தண்ணி இப்படி தான் வருகுது, மெதுவாக வந்து கொண்டே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையை சொல்ல வேணும். எமிரேட்ஸ் வந்து ஒரு நான் நினைச்சதே இல்லை இப்படி இல்லாமல் வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி. அதாவது ஏர்லைனில் கூட இப்படி வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நான் நினைச்சதே இல்லை. எனக்கு இதுலேயும் விட என்ன ஆசைன்னு சொன்னால், இந்த துபாய் எப்படி இருக்கும், இப்போ ஏர்போர்ட்டை எப்படி இருக்குதுன்னா துபாய் எப்படி இருக்கும்னு சொல்லியெல்லாம் பெரிய விதமாலாம் யோசிக்க தொடங்கிட்டேன். இந்த ஃப்ளைட்டில் இருக்கும்போது உலகமே வந்து வேறு லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்காக ஒரு அழகான போஸ் கொடுக்குறதுக்காக வடிவான ஆங்கிளில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த தண்ணி எப்படி வருகுது, நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. இதில் உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். அதாவது வாஷ்ரூம் பாய்ஸ், நீங்கள் வர்றீங்க, அந்த டோரில் இருக்கிற லாக் பட்டனை தட்டுறீங்க, வாஷ்ரூமை யூஸ் பண்ணுறீங்க, மற்றது இப்படிலாம் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஆனால்
தேவையில்லாமல் இப்போ என்னென்னு சொல் வாஷ்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணாமலாம் வரக்கூடாது என்ற உங்களுக்கு அடுத்ததாக உடனே வேறு ஆட்கள் வந்து வெளியில நிற்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இந்த உங்களை கூப்பிட்டு தேவையில்லாத டிஸ்கஷன் எல்லாம் பண்ண வைக்காதீங்க. ஏன்டா சில நேரம் நீங்கள் மறந்து வந்தீங்கன்றாலும் வந்து அதை டபுள் செக் பண்ணுங்க. இப்போ வந்து பேப்பர் டவலால் அப்படியே முகத்தை அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் இருக்கிற இன்னும் ஒரு ஐடியாலஜி என்னென்னா இவங்க ஃப்ளைட் அட்டெண்டனை வந்து எங்களுக்கு வந்து வெட் டவல்ஸ்லாம் தருவானுங்க டான் பண்ணும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வருது. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறீங்க நல்லா பிடிச்சி கொண்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வேர்ல்டு விலாக் மாஸ்டர் தமிழ் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமெண்டா உண்மையிலேயே நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே நீங்கள் நல்லா கன விஷயத்தை வந்து பார்க்கணும், மற்றதுக்கான விஷயத்தை வந்து தமிழாக தெரியணும். இதில் வந்து ஏசி வருது, இதில் வந்து ஏர் அதாவது ஹொட் ஏர் வராது, ஏசி கூடுதலாக வந்து ஒன்று நிற்குது. இது அவ்வளோதான் சொன்னேன். நல்லா இருக்குது. பேப்பர் டவல் இப்படியே நார்மலாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். அப்படியே வீடியோவை பார்த்து கொண்டு நிற்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேந்தி ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தனுங்க என்னென்ன கிடையாதுக்குன்னு. இதில் வந்து சானிட்டரி டவல்ன்றால் தெரியும் தானே, நான் இப்போ சொன்ன மாதிரி டவல் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை ஒளிஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க. தேவையாண்டா நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒளிஞ்சு இது தான் இருக்குது. டோர் லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது உங்களுக்கு காட்டணும். இப்போ கொஞ்சம் அது இந்த பேக்குக்கு வந்து நீங்கள் அன்சானிட்டரி ஐட்டமை வந்து நீங்கள் வைக்கலாம். ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தேன், நல்லபடியாக பார்த்து உங்களுக்கு காட்டணும். மற்றது நானும் லேர்ன் பண்ணணும் என்ற ஒரு ஐடியாலஜியில் வந்து பார்த்தேன் நான். இப்போ இது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் உடுப்புகள் பார்த்து நீங்கள் இந்த பாருங்கள் ஃப்ளஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ளைட் அட்டெண்டன்ட் உடுப்பு பார்த்து நீங்கள், சாப்பாடு பார்த்து நீங்கள், ஆக்களை பார்த்து நீங்கள், மற்றது வந்து இந்த வாஷ்ரூம் இந்த அமைப்பெல்லாம் பார்க்குறீங்க. இப்படியே தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவும் இந்த சேனலும் உங்களுக்கு நல்ல சூட்டபிள். இப்போ இந்த இங்கால வெளியில் வந்து பார்த்தாலேங்க ஒரு படி மேலே போகுது, அங்கேயும் ஆக்கள் இருக்கிறாங்களாம். அது அடுத்த ஒரு வீடியோவில் நான் ஒரு இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் எல்லோரும் டிவி பார்த்துக்கொண்டு நிற்கிறேன். நான் நைட் டைமில் என்ன செய்யணுன்னா தனியாக தான் நான் போய் பார்த்தேன்னா இது வந்து ஃபுட் அந்த சாப்பாடுகள் வந்து கொண்டு வர கிச்சன் தான் அது. இப்போ கொஞ்சம் பார்த்தேன் நீங்கள் அது. இப்போ வந்து நான் வந்து இந்த எங்களோட கனடாவில் வந்து கூடுதலாக வந்து ஹாக்கிகள் பாஸ்கெட் பால் விளையாடுறதா. இப்போ அதையும் ஒருக்கா சும்மா பார்த்துட்டு அப்படியா என்ன செய்தேன், என்ன மாதிரி கனெக்ஷன் சொல்லி ஒவ்வொன்றையுமே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றால் ஃப்ளைட்டு அதில் இருந்து இந்த ஹெட்ஃபோன் வச்சுக்கொண்டு அப்படியே ஒரு அமர்ந்து ஒரு மைண்டை அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி உங்களை நீங்கள் விட்டு இருக்கிற அந்த காலமும் அந்த நேரமும் அமைதியாக இருக்கும். அமேசிங். அது நல்லா இருக்கும். நீங்கள் அதுகளை வந்து இருக்கும் பொழுதே வாழ்ந்துடணும். இதுக்காக என்னென்னு சொல்கிறது, என்னட்ட காசு கிடக்கா, என்னட்ட வந்து ஒரு தடவை கூட்டி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் உங்களோட மனசை நொறுக்காமல் தேவையான காசு இருந்தேன்டா அதை வச்சு நீங்கள் சேகரித்து இப்படி நீங்கள் ஃப்ளை பண்ணுங்க. காஃபி பார்த்திங்கன்னா திருப்பி அடுத்த காஃபி கொண்டு வர்றாங்க. காஃபி எடுத்து குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, வாஷ்ரூம் போகலாம், மற்றது வந்து ஆக்கோட கதைக்கலாம். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வேறு அதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குரிய டைம் எனக்கு தெரிந்து 3 சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு லாங் ஹவர்ஸ்ன்னு சொன்னால். ஸோ ஒரு 20 மணித்தியாலம் 23 மணித்தியாலம்ண்டா 3 நேர சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ளைட்டுக்கு பே பண்ணிக்கிறோம்ல தான் காசு, அந்த காசுலேயே இன்க்ளூடட். இது தானுங்க எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த ஒரு சாப்பாடு. ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு, அப்புறமா தண்ணி, காஃபி, கேக், மற்றது மில்க், மற்றது வந்து இந்த சாப்பாடை இப்போ நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். சைட்டாக தண்ணியை வச்சாச்சு. இதில் இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா நான் கேமராவையும் எடுத்துக்கொண்டு யாராவது பக்கத்தில் இருந்தால் கூட எடுப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டணும், எடுக்கிறது விரிக்கிறது எல்லாத்தையும் காட்டணுன்றதுக்கு அடுத்துனா இது ஸ்மாஷ் பொட்டாட்டோ, மற்றது வந்து எக் ஃப்ரைஸ், அந்த கிரம்பிள்ட் எக்குன்னு சொல்கிறது. கிரம்பிள்ட் எக்ஸ்ண்டா வந்து முட்டையை வந்து போட்டு பொரிச்சு அப்படியே குழச்சி அப்படி ஒரு விதத்தில் வருவாங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு கனடாக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு லைட்டான சாப்பாடும், ஆனால் ஃபுல்லாக வந்து
புரோட்டீன் அல்லது புரத சாப்பாடுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது உண்மையிலேயே நான் நினச்சதில்லை இப்படி வருமெண்டு. எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சி கொண்டது. ஏன்டா உரைப்பாக கிடந்த உருளைக்கிழங்கு மற்றது கிரம்பிள்டு எக்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன், மற்றது பீன்ஸ் இந்த சூப் மாதிரி கறி பக்கத்தில் இருக்குது, அதுக்கு நல்லா இருந்தது. கேமராண்ட லென்ஸ் வந்து க்ளீன் பண்ண மறந்துட்டேன், அதில் தான் கொஞ்சம் ஃபொக்கி தன்மையாக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் இருந்தது, இப்போ இந்த இந்தியாவில் சீஸ் ஷ்ரெட்டர் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஏர்லைன்ஸுக்கு திருப்பி வரணும்ன்ற ஆசை எதில் இருக்குன்னு சொன்னால் இந்த சாப்பாடு தான். சாப்பாட்டுக்காக வேண்டியே காசை கொடுத்து அழகாக வரலாம் வேண்டாம். ஒவ்வொரு சாப்பாடும் வந்து ஒவ்வொரு லெவலுங்க. உடம்பில் வந்து அப்படி ஒரு நியூட்ரிஷனான சாப்பாடு. சில பேர் சொல்லுவாங்க சில ஏர்லைன்ஸ் வந்து சாப்பாடு சரியில்லை, அதனாலேயே எப்போ லேண்ட் பண்ண முடியும் இருப்பாங்கள்ட்டு நினைப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட சாப்பாடு வந்து இனி இல்லைன்ட்டு செம்ம குவாலிட்டியாக இருக்குமுங்க. அடுத்தது ஒவ்வொரு சாப்பாடுமே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த கேக் தான் கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மையும், அது வந்து வெள்ளைக்காரருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாப்பாடாக இருந்தது. அதால் அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல, அப்படியே வச்சாச்சு. இப்போ அழகாக வந்து இந்த ஹோட்டல் வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்ன்றபடியாக சாப்பாடெல்லாம் தந்து எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரெஷ் பண்ண சொல்லி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த பெரிய வெளிநாட்டுக்காரர் மாதிரி துடைச்சி கொண்டு இருக்கிறோம். இதை நீ துடைச்சிட்டு அப்படியே அழகாக ஃப்ரெஷ்ஷாக துபாயை பார்க்குற நேரத்துக்கு இனி துபாய் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதான். அப்படி இருக்குதுங்க இங்கே துபாய்க்கு என்ன நடக்குது, துபாய் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரீவியூ இந்த ஸ்க்ரீனில் போய் கொண்டிருக்குது. இது போகும்பொழுது வந்து எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் அதாவது எழும்பி நடந்து விழணும்னு நினைக்கிறாதுங்க. 15-20 நிமிஷம் எடுக்கும். ஒரு நாட்டுக்கு போனீங்கன்றால் அது இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு 15-20 நிமிஷத்துக்கு பிறகு தான் லேண்ட் பண்ணேன். ஸோ சில பேர் என்ன செய்வீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர் மூவ் பண்ணி போட்டு ரங்குறதுக்கு அப்படியே இடிபட்டு கொண்டு நிற்பினோம். அப்படி நீங்கள் நிற்காதீங்க, நான் அப்படி நின்றபடியே தான் சொல்கிறேன். இதெல்லாமே வந்து மிஸ்டேக்கு தவிர்த்திடுங்க. இப்போ வந்து கடலுக்கால போகிறோம். எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது இந்த அதாவது வந்து இந்த சர்வே என்று சொல்கிறதான இந்த ஃபார்ம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கா, என்ன மாதிரி சாப்பாடு. நான் சில நேரம் வந்து நல்லதை வச்சு கொடுப்பேன், சில நேரம் வந்து எனக்கு ஃபன்னாக இருக்கிறதுக்காக நான் வந்து டிஸ்சாட்டிஃபிகேஷன் கொடுப்பேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கழுத்துலேயும் வந்து இப்படி செய்யலாம்ன்ட்டு எனக்கு கடைசியாக தான் தெரிய வந்தது. முதல் தெரியல கழுத்தில் இப்படி தலானி மாதிரி அதை நீங்கள் இந்த தலையை வந்து அங்கால எங்களை சுத்தாத முறைக்கு செய்யலாம். நான் இந்த பக்கத்தில் இருக்கிற ஆக்களை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் நான் அதை ஃபாலோ பண்ண தொடங்கணும்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேர்ல்டு vlog மாஸ்டர் தமிழை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர்றோம் தேங்க்யூ சொல்லி இதே மாதிரி வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு பிறகு என்ன நடக்கின்றதை பார்ப்போம்.